எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த பதிவில் காலையில் எழுந்த உடனே இந்த 5 விஷயங்களை செய்யவே கூடாதுமா. அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்றப்போ உங்கள் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமாம்மா. காலையில் தூங்கி எழுந்த உடனே நம்ம நேர்மறையாக இருந்தால் தான் அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும், சுகமாக இருக்கும், அந்த நாள் முழுவதே கஷ்டம் இல்லாமல் இருக்கும். தொடங்குற நாளே ஒரு எதிர்மறையாக தொடங்கணுன்றப்போ அந்த நாள் ரொம்ப மோசமாக இருக்கும், தொடங்குற விஷயங்கள் நடக்கவே நடக்காமல் போகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையாம்மா. அந்த வகையில் காலை எழுந்த உடனே தூங்கி எழுந்த உடனே முதல் விஷயம், காலையில் எழுந்தவுடன் தங்களை தாங்களே கண்ணாடியில் பார்த்துக்கவே கூடாது. நம்மள பெரும்பாலும் ஒரு காலை எழுந்த உடனே ஃபஸ்ட்டு கண்ணாடியில் முகம் பார்க்குறது ஒரு பழக்கமாக இருக்கும். ஆனால் காலையில் எழுந்தவுடன் கண்டிப்பாக கண்ணாடியை பார்க்கவே கூடாது, உங்கள் முகத்தை பார்க்கவே கூடாது. அதை விட மிக முக்கியமான விஷயம், குலதெய்வத்தை தரிசனம் செய்யலாம், இல்லை பூஜை அறை தரிசனம் செய்யலாம், இல்லை உள்ளங்கழி தரிசனம் செய்யலாம். உங்கள் முகத்தை மட்டும் பார்க்கவே கூடாது. முக்கியமான விஷயமா. ரெண்டாவது, ஜோதிடத்தில் காலையில் நிழலை பார்ப்பதுன்றது அபசகுணமாக கருதப்படுதுமா. அந்த ஏழு வயல் வரப்போ ஒரு மாதிரி நம்மளுக்கு வெயில் படும் இல்லைங்களா. ஒரு காலையில் எழுந்ததும் தங்கள் நிழலையோ அல்லது பிறர் நிழலையோ பார்க்கவே கூடாது. இதனால் உங்கள் வேலையில் பாதிக்கப்படும், மன அழுத்தம் ஏற்படும், பிரச்சனைகள் தொடர்ந்து குடும்பத்தில் வந்துட்டே இருக்குமா, அதனால் பார்க்கவே கூடாது. மூணாவதுமா, இரவில் எவ்வளோ நேரம் ஆனாலும் சமைச்சு வச்ச பாத்திரங்களை அனைத்தும் கழுவி வச்சிடணும். காலையில் எழுந்ததும் கழுவாத பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டமாக கருதப்படுதுமா. அறிவியல் ரீதியாகவும் அதிக அளவில் கிருமிகள் பெருகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல்நிலை சம்மந்தப்பட்ட நிறைய நோய்கள் வரும். முக்கியமாக வீட்டில் பணம் சேரவே சேராதுமா, பொருளாதார பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். அதனால தான் சொல்கிறேம்மா. அதே மாதிரிமா, காலையில் எழுந்த உடனே உடைந்த சிலைகள்லாம் இருக்கும் இல்லையா, சாமி சிலைகள், உடைந்த ஃபோட்டோக்கள் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் இருக்குன்றப்ப அதை பார்க்கவே, அது இன்னும் கண் முன்னாடியே இருக்குன்றப்ப அதை கண்டிப்பாக எடுத்து விட்டுருங்க. வாஸ்து சாஸ்திரப்படி அதை பார்த்தீங்க அப்படின்றப்ப வீட்டில் கெட்ட சக்திகள் கெட்ட துர்சக்திகள் வரும்ன்றது சொல்லப்படுதுமா. அதனால் இதை பண்ணவே கூடாது. அடுத்துமா, நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்களுடைய உள்ளங்கையை நல்லா தேய்ச்சிக்கிட்டு கண்களை ஒத்திக்கிட்டு மெதுவாக கண்ணை திறந்து உள்ளங்கையை பார்க்கணும், சரிங்களா. ஏன்னா உள்ளங்கையில் மகாலட்சுமி கூட இருக்காங்கம்மா. அதனால தான் எழுந்த உடனே உள்ளங்கையை பார்க்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு சிலவங்களை பார்த்தா நம்மளுக்கு தோணும், நம்ம மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலவங்களை பார்க்குறப்போ அன்றைய நாள் முழுதும் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு வேளை அவங்கள பார்த்து அன்றைய தினம் மட்டும் நம்மளுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். நம்ம மனசில் என்ன பதிஞ்சிரும் அப்படின்றப்போ அவங்கள பார்த்ததால் தான் நம்மளுக்கு பிரச்சனை, இனிமேல் நம்மளை அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு ஒருத்தவங்களுக்கு தோணும் இல்லைங்களாம்மா. அது மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னு நெகட்டிவாக உங்களுக்கு தோன்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்றப்பமா அதை காலையில் பார்க்கவே கூடாதுமா. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்றப்போ போகிற விஷயம்லாம் தடைபடும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம், காலை எழுந்த உடனே ரொம்ப பதட்டமாக ரொம்ப கோவமாக படப்படப்பாக எழுந்துக்காதீங்கம்மா. அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற எல்லா விஷயம் சரியாக அமையவே அமையாது. சமைக்க போனால் தீஞ்சு போயிடும், எங்கேயாச்சும் ஆஃபீஸுக்கு போனால் டிராஃபிக் ஆகிடும், ஏதாச்சும் அது சரியாக நம்மளுக்கு அமையவே அமையாது. அதனால தான் சொல்கிறேன், காலை எழுந்த உடனே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக சரி பார்த்துக்கலாம், சரி செஞ்சுக்கலாம். அந்த நாள் நீங்கள் இது மாதிரி தொடங்குனீங்க அப்படின்றப்போ அந்த அந்த நாள் இனிமேல் நாள் அமையுமா. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் நல்லா ஃபேஸ் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு சமாளிக்க முடியும், சரிங்களா. அதனால் காலை தூங்கி எழுந்த உடனே கரெக்டாக இது மாதிரி கண்ணாடி பார்க்கக்கூடாது. காலை எழுந்த உடனே தண்ணி குடிச்சிடுங்கம்மா. தண்ணி குடிச்சிட்டு ஏதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மந்திரத்தை முழு மனசார சொன்னீங்க அப்படின்றப்போ அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் காலைல எழுந்தோடனே ஒரு சில பேர் சோம்பலில் உடைப்பாங்க. அது மாதிரி எழுந்தோடனே சோம்பல் உடைக்கக்கூடாதுமா, அது ரொம்ப தவறான விஷயம், சரிங்களா. அதே மாதிரி பல் தொலைக்கிட்டு தான் எந்த ஒரு விஷயம் அடுத்து பண்ணோம். இப்போ சமையலுக்கு போகிறீங்க அப்படின்றப்போ சமைக்க போகிறீங்க, டீ போட போகிறீங்க, இல்லை கோலம் போட போகிறீங்கன்னா கூட மூஞ்சு கால் கழுவிட்டு பல் தேய்ச்சிட்டு தான் நீங்கள் போகணும். அப்படி நீங்கள் காலை எழுந்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக தூங்கின முகத்தோடு போயிட்டீங்கன்னா அது ரொம்ப தரித்திரமாக கருதப்படுதுமா. மேலும் மேலும் உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் அள்ளி கொடுக்கும், நன்மைன்றது நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுமா. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயமா, காலை எழுந்த உடனே நீங்கன்றது மட்டும் கிடையாது, எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க இல்லையாம்மா. எல்லாருமே பார்க்குறதால அந்த நாள் ஒரு இனிமையான நாள். இப்போ உங்களை நீங்கள் போய் கோலம் போட்டுட்டு இருப்பீங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் போவாங்க, ஆஃபீஸுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க. அதனால் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால நீங்கள் எப்பவுமே பார்க்குறது ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருங்கம்மா, ரொம்ப நல்லது. உங்களை பார்க்குறவங்க மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களாம்மா. காலை எழுந்தவொடனே முகாலமிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு முகாலமிட்டு சின்னதாக ஒரு போட்டு நெத்தியில் வச்சுட்டு கொண்டை கட்டின்னு எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய ஆரம்பிக்கணும். குளிக்க முடியுன்றவங்க தாராளமாக குளிங்கம்மா, ரொம்ப 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 நல்லது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.